ரொம்ப சிம்பிள். உலகத்திலும் உலகத்துள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. யாக்கோபு கடுமையான வார்த்தை சொல்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிற எவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. கரத்தை உயர்த்தி ஆமாங்க ஐயா, இங்க இயேசு சொல்றத கவனிங்க. இந்த உலகத்தில் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். இயேசு உலகத்தில் இருக்கும் போதே அவர் சீஷர்களுக்கு போதித்த போதனை என்னவென்றால், ஒரு வசன வாயிலேயே சொல்றேன். பூமிக்கடுத்த காரியங்களை நான் சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை சொல்வேன் ஆகில் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்ப இயேசு பூமிக்கடுத்த காரியத்தையும் சொன்னார், பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தையும் சொன்னார். பூமிக்கு அடுத்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டும், பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தையும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் இயேசு யூதர்களை பார்த்து சொன்னது. பூமிக்கு அடுத்த காரியமும் இயேசுவினால் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் உலகத்திலும் உலகத்துள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். வேதத்துல ஒரு யூதன் இயேசுவிடத்துல வந்தான். அவன் கற்பனையெல்லாம் கை கொண்டவன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். நான் சிறு வயது முதல் இதை கை கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், அப்படி என்றால் நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்புவாயானால் உனக்கு உண்டானதை விற்று அதை தரித்திரருக்கு கொடு, பிற்பாடு என்னை பின்பற்றிவா என்று சொன்னார். நல்லா கவனிங்க. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனுக்கு எதுல பதில் சொன்னார்? கற்பனையை கைக்கொள் என்று பதில் சொன்னார். அவன் கற்பனைய சிறு வயது முதல் நான் கை கொள்றேன் அப்படின்னு சொன்னான். உடனே இயேசு, இப்போது நீ பூரண சற்குணா இருக்க விரும்பினா உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பிற்பாடு என்னை பின்பற்றி வா. ஆனா இவனுடைய எண்ணெல்லாம் எதுலதான் இருக்கு? கற்பனை கை கொண்டான். ஆனக்கு தனக்கு உண்டானதுல அவனுக்கு தரித்திரருக்கு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆமென். ஐயா, உங்களுக்கு உண்டானதெல்லாம் தேவனால் உண்டானது. உங்களுக்கு உண்டான ரட்சிப்பு மாத்திரமல்ல, உங்களுக்கு உண்டான உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு சிலுவையில செய்து முடித்ததுல உண்டானது. ஆகவே இப்பொழுது எனக்கு உண்டானதிலே நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேனா இல்லை எனக்கு உண்டானது அது என்கிட்ட இருக்கட்டியா, நாளையத்துக்கு வர்றேன், ஒழுங்கா வர்றேன், வேதம் வாசிக்கிறேன், நான் தசமமா கொடுக்கிறேன், அதுல நான் திருப்தி அடைஞ்சிடுறேன்னா இல்ல சில காரியங்கள்ல கர்த்தர் பேசும்போது இல்ல அந்த தரித்திரருக்கு கொடுப்பா, அந்த ஏழைக்கு கொடுப்பா என்று சொல்லும் போது நான் என்னுடைய பக்தியிலேயே என்னுடைய அந்த செல்ஃப் ரைச்சஸ்ல நான் திருப்தி ஆகி எனக்கு உண்டானதுல நான் கர்த்தரை மகிமைப்படுத்த நான் தவறி இருக்கிறேனா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, சில சமயம் கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சதுனால உனக்கு உண்டானதுல எடுத்து கொடு, இருக்கு கொடு அப்படின்னு சொல்றப்ப நம்ம கொடுத்துட்டோம், இனிமே எது கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்கள் ஜீவனை நீங்க சிநேகிக்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம்
இது இயேசுவின் ரத்தத்துக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள நான் பெற்றுக்கொண்டது. இது அவர் கொடுத்ததான். எனக்கு கர்த்தர் இவ்வளவா ஆசீர்வதிச்சுக்கிறாரு. நான் எனக்கு உண்டானதுல நான் இப்போது கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நீங்க கொடுக்கறீங்க பாருங்க, அவங்கதான் தன் ஜீவனை வெறுத்திருக்கிறவங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு இப்ப ஜீவன் எதுதான்? பணம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை சொல்ல மாட்டீங்க, இழந்து போவான். தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். இவனுக்கு ஜீவன் இப்ப என்னவா இருக்கு? இவனுக்கு உண்டானதான் ஜீவன். ஆகவே அவன் இம்மையிலும் இழந்து போகின்றான், மறுமையிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வருகைக்கு சம்பந்தப்பட்டு இதே வசனத்தை இயேசுல சொன்னார். வருகைக்கு சம்பந்தப்படுத்தி லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்புங்க. லூக்கா 17. இது எல்லாரும் வாசிக்கணும். இதுல முக்கியமான வருகை குறித்த பகுதி இயேசு சொன்னது. லூக்கா 17 28 இருந்து வாசிக்க போறோம். லூக்கா 17 28ஆம் வசனத்திலிருந்து 28. லூக்கா 17 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 1 2 3 வாசிங்க. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அடுத்த வசனம். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் வருஷித்து எல்லாரையும் பட்சித்து அழித்து போட்டது. அடுத்த வசனம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும். நெக்ஸ்ட். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொள்ள போக இறங்காமலும் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். வாசிங்க. அடுத்து. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவனோ அதை 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 அப்ப நம்முடைய ஜீவனை உயிர்ப்பித்துக் கொள்வதை அங்கே பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இரண்டாவது சொன்ன ஜீவன் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். முதலாவது சொன்ன ஜீவன் நமக்குள்ளே தேவன் வைத்த உயிர், இந்த உலகத்துக்கு அடுத்த காரியம். ஆகவே தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்வான். நல்ல கவனிங்க. உங்க ஜீவனை ரட்சிக்கிறதற்கு நீங்கள் வகை தேடாதீங்க. ஹல்லேலூயா. இது வருகை குறித்து இயேசு சொன்னதோட கனெக்ஷன். இங்க சோதோம் குறித்து பார்க்கிறோம். சோதோம்ல தேவன் அக்கினியை போடுவதற்கு முன்பாக தேவன் லோத்துடத்தில் சொன்ன காரியத்தை இப்ப பார்க்க போறோம். எடுங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். இந்த பகுதி அப்படியே இருக்கட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம், இதை நீங்க வாசிக்கணும் கொஞ்சம், அப்பதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16 17. ஆதியாகமம் 19 16 17. 1 2 3 வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கர்த்தர் அவன் மேல் வைத்த, ஐயா தாமதிக்கிறான், ஆனாலும் அவர் மேல் கர்த்தர் வைத்த இரக்கத்தினாலே. வாசிங்க. அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையும் அவன் 2 குமாரத்தையும் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டான். நெக்ஸ்ட் வாசிங்க. அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு
அவர் உன் ஜீவன் தப்ப ஜீவன், உன் ஜீவன் தப்ப எந்த ஜீவனை சொல்லுகிறார்? உயிர். ஐயா சோதோமை அழிக்க போறேன், சோதோமில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அழிவு வரப்போகுது, சோதோமின் அக்கிரமம் தேவ சமூகத்துல வந்து எட்டிருச்சு, ஆகவே அழிக்க போறேன். ஆனாலும் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைய சில காரியத்தை தாமதப்படுத்தாத. ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறது உண்மை, ஞானஸ்நானம் எடுக்க தாமதப்படுத்தாத. கர்த்தருடைய காரியத்துல ஆண்டவர் ஏவும் போது அதற்கு கீழ்ப்படிய அதை செயல்படுத்த தாமதப்படுத்தாது. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே 3 பேர் கைய பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டு உன் ஜீவன் தப்ப ஓடி போ. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? ஓடணும் சொல்லுங்க, சொல்லுங்க ஓடணும் சொல்லுங்க. அடுத்து பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் அழியாது. நீ அழியாதபடிக்கு மலைக்கு, நீ அழியாதபடி எங்க ஓடிப்போ? ஐயா நீங்களும் நானும் அழியாதபடி தேவன் தம்முடைய குமாரனை கபால ஸ்தலத்துல கல்வாரி மலையில உயர்த்தி இருக்கிறார். ஐயா உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தப்புகிற வழிய தேவன் தம்முடைய குமாரனுக்குள்ள, சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல தன்னை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்ற நிலைமையிலே கல்வாரியிலே கபால ஸ்தலத்திலே தம்முடைய குமாரனை உயர்த்தி இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஓடுற இடம் அந்த சிலுவை, நீங்களும் நானும் அடைக்கலம் பெற்றுக்கொள்கிற இடம் அந்த சிலுவையில் சிந்திய ரத்தம். அந்த மலைக்கு ஓடிப்போ. அடுத்த வசனம். அதற்கு லோத்து பாருங்க, லோத்து அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்றாரு அப்படி அல்ல ஆண்டவரே. சில பேர் ஆண்டவருக்கு அப்படி அல்ல ஆண்டவரே அப்படின்னு வாசிங்க. நெக்ஸ்ட். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணி. நல்லா கவனிங்க. என் பிராணனை காக்க தேவன் செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினார். நம்ம தேவன் யார்? உங்கள் பிராணனை காக்கிறவர். நம்ம தேவன் யார்? உங்கள் பிராணனை இந்த உலகத்துக்கு வருகிற அழிவிற்க அந்த அழிவுக்கு விலக்கி காக்கிறவர். அது சொல்ற வார்த்தை கவனிங்க. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் வழங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்ன முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போய் சொல்றான். தன் ஏழாமையை சொல்லிட்டான். ஐயா ஏழாமையை சொல்லு, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா என்னால முடியல, நான் அழிஞ்சாலும் அழிஞ்சிருவேன், மலைக்கு ஓடி போகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் தாரும். தேவனுடைய பிள்ளையே, உன் ஏழாமையை சொல்லும் போதுதான் தேவனுடைய கிருபையை பார்ப்பாய். உன் பலவீனத்தின் மத்தியிலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குவதை பார்ப்பாய். வாசிங்க வாசிங்க. அடுத்த அவசரம், சீக்கிரம் சீக்கிரம். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அடுத்த வசனம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரையும் நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். ஐயா சோதோம் குமராவ தேவன் அழிக்க போறாரு. பக்கத்துல ஒரு ஊரு, எனக்கு மலையில ஓடுறதுக்கு பலன் இல்ல, இந்த பக்கத்துல இருக்க இந்த சின்ன ஊருக்கு போறேன்றா, நீ கேட்டுக்கொண்ட ஊரையும் இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களையும் அழிக்காதபடி நான் சித்தம் கொண்டேன். நம்ம கர்த்தர் எவ்வளவு நல்லவரையா. அடுத்த வசனம். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர் மட்டும் நான் ஒன்று செய்யக்கூடாது என்றான். ஆகையால் அந்த ஊர் சோவார் என்று எண்ணப்பட்டது. சோவார்னா என்ன அர்த்தமா? நான் ஒன்னும் செய்யக்கூடாது.
அம்பத்தூர் திரும்புளவாயிலை சோவாராய் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே டெக்ளரேஷன் பண்ணுகிறேன். பிளஸட் பெனியேல் அற்புத ஸ்தலம் இந்தியாவை நான் சோவாராக டெக்ளரேஷன் பண்ணுகிறேன். இந்தியாவிலே நீங்கள் ஒன்றும் செய்ய கூடாது. அடுத்த வசனம் இப்பதான் வர்றாங்க அம்மா. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமி மேல் சூரியன் உதித்தது. நெக்ஸ்ட், அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தை அக்கினியை வருஷிக்க பண்ணி, நெக்ஸ்ட், அந்த பட்டணத்தையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்ட எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். நெக்ஸ்ட், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண். இதை சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். இங்க உங்களுக்கு எனக்கு என்ன பாடம்? எப்படி சோதோம் வானத்தின் அக்கினினால் அழிக்கப்பட்டதோ அதே போல இந்த உலகமும் வானத்தின் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வரும்போது அந்த லூக்கா 17 வாசித்தோம், 2 பேர் வயலில் இருப்பார்கள், வீட்டில் இருப்பாங்க. ஆண்டவர் வர்றப்ப அந்த பொருளை எடுத்துக்கொள்ளுட்டு ஓடாத, நான் போயிருவேன், உன்னை விட்டுட்டு போயிருவேன். நல்லா கவனிங்க, அந்த வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்துக்கொள்ளட்டுன்னு அங்க ஓடாத, நான் போயிருவேன். ஒண்ணு. ரெண்டாவது, ஐயோ என் வயல் போச்சே அப்படின்னு வயலுக்கு போகாத, நான் போயிருவேன். ஐயா, என் ஜீவன் வீட்டில் இருக்கிற பொருள் அல்ல, என் ஜீவன் என் வீடு அல்ல, என் ஜீவன் என் வயல் அல்ல, என் ஜீவன் என் ஆஸ்தி அல்ல, நான் அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ட்ரை பண்ணா ஒரு நிமிஷத்துல அவர் போயிருவாரு, நீ கைவிடப்படுவாய். அதனாலதான் சொன்னார், லோத்துவின் மனைவியை நினைத்துக்கொள், இந்த சமபூமியில் எங்கும் நில்லாத, ஜீவன் தப்ப ஓடு, பின்னிட்டு பாராத. ஐயா, கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க ஐயா, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எனக்கு ஓட முடியல அப்படின்னு சொன்ன போது ஆண்டவருடைய கண்கள்ல லோத்துவுக்கு கிருபை கிடைத்தது. ஆகவே லோத் அந்த கிருபைக்குள்ளே தன் 3 மகள்களையும் ரட்சித்துக் கொண்டார். ஆனால் பின்னிட்டு பார்த்த லோத்துவின் மனைவியோ உப்புத்தூண் ஆனார். நீங்களும் நானும் பின்னிட்டு பார்க்க அல்ல. ஆதலால் மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாதபடி கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் அடையும்படி ஆசையா தொடர்றேன், ஓடுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்தியை முடிக்கிறேன். என்னுடைய ஆவி உயர உயர, என்னுடைய சிந்தை தேவனுக்கு எடுத்த காரியத்துல உயர உயர, இந்த உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது என் ஜீவன் அல்ல. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இங்க சொல்லப்படுகிற ஜீவன் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு. இங்க சொல்லப்படுகிற ஜீவன் நம்முடைய ஆவி உயிர்ப்பித்தாரே, நித்திய ஜீவன் கொடுத்தாரே, அதை சொல்லுகிறார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்தினாலும் உனக்கு கொடுத்த ரட்சிப்பாகிய ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் கஷ்டம். தேவனுடைய பிள்ளையே, உன் ரட்சிப்பை காத்துக்கொள். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியம், மாம்சத்துக்கு அடுத்த காரியம், பொருளுக்கு அடுத்த காரியம்,
பணத்துக்கு அடுத்த காரியம், பேர் புகழுக்கு அடுத்த காரியத்துல உன் சிந்தையை விட்டு விடாதபடி உன் சிந்தைய இந்த பூமியில உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை, இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்விலே கிறிஸ்து என்னுடைய ஜீவன், சாவு என் ஆதாயம் என்ற நிலைமையிலே நீ வாழ்வாயானால் கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ளே பரிபூரணப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ளே பரிபூர்ணப்பட 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 ஆரோக்கியமாய் இருப்பாய், சேதமின்றி இருப்பாய். பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ள நோய் உன்னை பாதிக்காது, பாதிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்க போறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், எல்லாரும் வசனத்தை பார்த்து வாசிக்க போறோம். கொலோசியர் 3, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நெக்ஸ்ட், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நெக்ஸ்ட், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள். என்னுடைய ஜீவன் யாரு? எஸ், என்னுடைய ஜீவன் இப்ப யாருடன் இருக்கு? கிறிஸ்துவுடனே. யாருக்குள்ள மறைஞ்சிருக்கு? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஐயா, நம்ம ஜீவன் தான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற இயேசு தான் முக்கியம். நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி பூமியில் உண்டானவைகள் இல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள் என்ற நிலைமையிலே நான் வாழும் போது. நெக்ஸ்ட் வசனம் எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போற 4ஆம் வசனம். 1, 2, 3 வாசிக்க. வெயிட் வெயிட் வெயிட். நம்முடைய ஜீவனாகிய, சத்தம் போட்டு, நம்முடைய ஜீவனாகிய, சத்தம் போட்டு, நம்முடைய ஜீவனாகிய யார்? நம்முடைய ஜீவன் பொருளா, பணமா, வீடா, பங்களாவா, பிக்ஸட் டெபாசிட்டா, மனைவியா, புருஷனா? அவங்களாம் அப்புறம் தான், அவங்க வேணும். ஆனா என்னிலும் அதிகமா அவங்க இல்ல. தேவராஜ்ய நீ தான் ஃபர்ஸ்ட், இயேசு தான் ஃபர்ஸ்ட், மீதி எல்லாம் நெக்ஸ்ட். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுங்க. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தல மாதுவே, மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தல மாதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறவே. இயேசு தன் ஜீவனை, உயிரை ரட்சிக்க வகை தேடல. இயேசு தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடல.
இயேசு சிலுவையில் இருக்கிறார். அடுத்த வாரம் பேசுவேன் நினைக்கிறேன். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான ரட்சிக்க திராணி. அவர் தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடல. ஐயா தேடாதீங்க, வகை தேடாதீங்க. அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், வகை தேடாத. உன் காரியத்தெல்லாம் தேவன்கிட்ட சரண்டர் பண்ணிரு. தேடாத, வகை தேடாத. உன் அறிவினால, உன் புத்தியினால, உன் சாமர்த்தியத்தினால தேடாத, வகை தேடாத. உனக்கு ரட்சிப்பு வராது. தேவன் செயல்பட மாட்டார். தேவ தூதர்கள் உனக்கு இறங்க மாட்டாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான ரட்சிக்க திராணி இல்லாதவர் என்று சொன்னாலும் அவர் தன்னை ரட்சிக்க வகை தேடல. எத்தனை மணி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு என்ன முக்கியம்? இயேசுதான் என் ஜீவன். அந்த ஜீவன் எனக்குள்ள பரிபூர்ணப்படணும். அதற்குள்ள இந்த உலகத்திலையும் நான் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான், பூரண வயது, சுக வாழ்வு, இந்த உலகத்துல வெளிச்சம், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம், நான் கடன் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஏழைகளுக்கு இறங்குகிற ஆசீர்வாதம் நான் உடையவனாக இருப்பேன். மறுமைக்குரிய வாழ்வும் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வும் நான் இழந்து போக மாட்டேன். இது ரெண்டுக்கும் உங்களுக்கு எது தேவை? வாசிக்க வேண்டாம், ஏற்கனவே காமிச்சாச்சு. 2 பேதுரு 1 பார்த்தோம். கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிகிற அறிவு, அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய வேண்டிய எல்லாவற்றையும் தரும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு, பிதாவை அறிகிற அறிவு, இந்த 2 உங்களுக்குள்ள உயர்ந்துகிட்டே இருக்கணும். அப்ப இந்த உலகத்திலையும் நஷ்டப்பட்ட மாட்டேன், மறு உலகத்துக்கும் நான் ஆயத்தமாகுவேன். இந்த உலகத்துல எனக்கு நஷ்டம் இல்லை, மறு உலகத்துல எனக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த உலகத்துல எனக்கு சுதந்திரம் இருக்கு, அதை யாரும் நஷ்டப்படுத்த முடியாது. மறு உலகத்திலும் எனக்கு நித்தியம் இருக்கு. ஆகவே மனுஷன் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவான். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். விட்டுறாத, நஷ்டப்பட விடாத. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ள பரிபூர்ணப்பட தேவ ராஜ்யத்தை, அவர் நீதியை தேடு. அவரை முதலாவது நிறுத்து, மீதி எல்லாம் எனக்கு பின்னால. அவர் தான் என்னுடைய ஆசை, அவர் தான் என்னுடைய நேசம், அவர் தான் என்னுடைய பார்வை, அவர் தான் என்னுடைய பிரியம். இப்படி வந்துட்டோமே. ஆனால் டாடி, எங்க மக்களும் நாங்களும் இதே வெளிச்சத்தில் இருக்கிறோம். எனக்கு கொடுக்கறதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆகவே வருகிற நாட்கள் நாங்களும் சரி, எங்க சபையும் சரி, எங்கள் குடும்பம் சரி, எங்கள் பிள்ளைகளும் சரி, இங்க வர்றவங்களும் சரி, இயேசு சிலுவையில் உண்டு பண்ணிய அந்த 100% blessing இந்த நாள்ல எங்கள் சபையார் மேல நான் ப்ரொக்ளமேஷன் பண்றேன் டாடி. ஆனா நாங்களும் எங்கள் சபையாரும் கிறிஸ்து தான் எங்கள் ஜீவன். முதலாவது தேவ ராஜ்யம். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியம், பொருளுக்கு அடுத்த காரியம், பணத்துக்கு அடுத்த காரியம், உலக நல புலன், இதற்கடுத்த காரியத்துல நாங்கள் எங்கள் ஆவியை விட்டு இதை அளந்து அதை அளந்து விடாதபடி இந்த பூமியில உம்மை தவிர எங்களுக்கு வேற விருப்பம் இல்லை என்ற நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சபையார் இருக்கிறார்கள். சாத்தானுக்கு முன்னால சொல்றேன், சாத்தான் கேட்கும்படி சொல்றேன். நீங்க சொன்ன ஆமேன் சொல்லணும். சாத்தானுக்கு முன்னால சாத்தான் கேட்கும்படி சொல்றேன். நானும் சரி, எங்கள்
யாரும் சரி, எங்கள் குடும்பமும் சரி, இந்த உலகத்துக்கு அடுத்த பணத்தின் காரியம், ஆஸ்தியின் காரியம், நிலவளத்துக்கு அடுத்த காரியம், பொருளுக்கு அடுத்த காரியத்துல எங்க விருப்பம் இல்லை என்பதை இயேசுவின் நாமத்திலே நான் டெக்ளரேஷன் பண்ணுகிறேன். நாங்கள் தேவனை முதல்நிலைப்படுத்துகிறோம், தேவ ராஜ்யத்தை முதல்நிலைப்படுத்துகிறோம். அந்த தேவனை முதல்நிலைப்படுத்துவதனாலே தேவ ராஜ்யத்திலே, தேவ நீதியிலே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் 100% ஆபிரகாமின் ஆசீர்வாதம், யூதர்களுக்குரிய ஆசீர்வாதம், கடன் கொடுக்கிற ஆசீர்வாதம் 100% சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் எங்களுக்கு உரியது, எங்கள் உரியது, எங்கள் குடும்பத்துக்கு உரியது, எங்கள் பிள்ளைகளுக்கு உரியது என்பதை இயேசுவின் நாமத்திலே பிரகடனப்படுத்துகிறேன். இந்த நாளிலே இவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டபடியால் சோத்திரம், இவர்கள் ஆவி கிறிஸ்துவோட இணைந்தபடியால் சோத்திரம். எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நாங்கள் ஜீவன் தப்ப ஓடும்படியாய், இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்பும்படியான ஐயா கிருபையை எங்களுக்கு லோத்துவுக்கு பாராட்டினது போல எங்கள் சபையாருக்கு, எங்களுக்கு, எனக்கு பாராட்டுகிற உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் மகா பெரியது. இந்த உலகத்தில் அழிவு வரலாம், பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 16 விழுந்தாலும் அது எங்களை அணுகாது, எங்கள் மக்களை அணுகாது, எங்கள் ஊழியத்தை அணுகாது, வாதை கூடாரத்தை அணுகாது. நாங்கள் போக்கிலும் வரத்திலும் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ளே பரிபூரணப்படுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ளே பரிபூரணப்படுகிறது. ஆசீர்வதிக்கிறேன். 3 ஆமென் சத்தம் சொல்லணும். ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.